எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக போர் நடக்குது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது உலக பங்குச் சந்தைகள் தான். அந்த வகையில் உலக பங்குச் சந்தைகள் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. இப்போ இந்திய பங்குச் சந்தை நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஆல் டைம் ஹையில் இருந்து ஒரு 10% கிட்டத்தட்ட டவுன் ஆகிருக்கு. 23,150 க்ளோஸ் வச்சுருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு 500 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பப்போ மார்க்கெட் வந்து அதனுடைய டவுன்ஃபால் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ கடந்த 1 இயராகவே நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்குது. 24,000 26,000 ஒரு 2,000 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்குது. இப்போ அந்த லெவலையும் பிரேக் பண்ணி இப்போ நிஃப்டி வந்து அதனுடைய 1 இயர் லோவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு 23,150. 2025 டேரிஃப் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து 100% இந்தியா மீது விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னதப்போ அந்த லோ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 21,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ வந்திருக்கு. அப்புறம் 2024 நம்ம இந்தியாவினுடைய எலெக்ஷன் ரிசல்ட், அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனால அப்போ வந்த லோ வந்து 21,300 வரைக்கும் லோ வந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 3 இயர்ஸ் லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 21,300 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச லோவே. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப அதனுடைய ஹை லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,300 வரைக்கும் மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்க. இப்போ அடுத்தது நம்ம எதிர்பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி இப்போ இந்த க்ளோசிங் அதாவது 23,150 இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே வருமா? அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 21,800 ரேஞ்சில் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கா? அப்படி அங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்தினுடைய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு செல்லிங்கிலே தான் இருக்குது. எல்லா சப்போர்ட்டையுமே உடைச்சி ஒரு அந்தரத்தில் தொங்குற மாதிரி தான் இப்போ வந்து நிஃப்டி வந்து தொங்கிட்டு இருக்குது. சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இங்கே எந்த இடத்துல வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இன்கேஸ் இந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து தெளிய வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி திரும்ப இந்த 22,800 22 அதே மாதிரி 21,800 இந்த ரேஞ்செலாம் வந்துடுமா அப்படிங்கிறதான் இப்போ இன்வெஸ்டர்ஸோடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. இப்போ அடுத்து நம்ம சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டையும் உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது தாராளமாக இந்த 21,800 வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இங்கே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இதுதான் ஃபைனலாக நம்ம எதிர்பார்க்குற சப்போர்ட் வந்து இந்த 21,800. ஏன்னா இந்த லெவல்ஸில் இருந்து தான் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே மேலே வந்திருக்கு. அதனால் திரும்ப கீழே ஏன்னா இந்த 24 உடைச்சதுனால திரும்ப நம்ம எதிர்பார்க்கறது வந்து அடுத்தது வந்து இந்த 22,800 ஒன்று, அடுத்தது அதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா 21,800 ஒன்று. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வந்து நம்ம மேபி எதிர்பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா திடீர்னு இந்த போர் பிரச்சனையினால தான் மார்க்கெட் வந்து டவுனில் வந்துட்டுருக்கு. இதெல்லாமே ஸ்மூத்தாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.